வாமன அவதாரத்தில் உலகையே அளந்த திருவிக்கிரமனின் திருமேனியாக பல கோவில்களில் பெருமாள் திருமேனி இருக்கும். ஆனால் சிறிய திருமேனியாக பிள்ளை பிரானாக வந்த வடிவில் காட்சி தரும் ஒரே திவ்ய தேசம். இது போன்ற திருமேனியை வேறு எங்கும் காண முடியாத அற்புத திவ்ய தேசம். ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் ஒரே திவ்ய தேசம் அருள்மிகு காட்கரையப்பான் திருக்கோவில் திருக்காட்கரை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. மூலவர் காட்கரையப்பான், தாயார் பெருஞ்செல்வநாயகி. வையகத்தையே காக்கும் வைகுண்ட வாசனாகிய இறைவன் நாராயணர் எடுத்த 10 அவதாரங்களில் வையம் முழுவதும் தன் திருவடியை வைத்து திவ்யலோகமாக மாற்றிய ஓர் ஒப்பற்ற அவதாரம்தான் வாமன அவதாரம். அத்தகைய வாமன அவதாரத்தில் வையம் அளக்கும் திருவிக்கிரமனாகவே பல ஆலயங்களில் குடிகொண்டுள்ளார். ஆனால் சிறிய திருமேனியாக பிள்ளை பிரானாக வந்த வடிவில் காட்சி தந்து அருளும் ஒரே திவ்ய தேசம் இதுவாகும். திருக்காட்கரை திவ்ய தேசத்தில்தான் ஓணம் பண்டிகை வெகு விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த மாமனருக்கு கையில் கதாயுதம் கிடையாது. மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் கேட்பவருக்கு கேட்டதையெல்லாம் கொடுப்பவன். இவன் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் மிகவும் நல்லவன். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் இடறிவிட்டான். அது எந்த இடம்? தர்மம் செய்வதில் தன்னை விட சிறந்தவர் எவரும் இல்லை என்ற எண்ணமான அகந்தை ஏற்பட்டுவிட்டது. நல்லவனிடத்தில் அகந்தை ஏற்பட்டால் ஆபத்தல்லவோ? இதை உணர்த்த மகாவிஷ்ணு அவனுக்கு அகந்தையை வளரவிடாமல் தடுக்கவே குள்ள வடிவெடுத்து வந்தார். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்டார் வாமனர். அதை கேட்டதும் மகாபலி சக்கரவர்த்தி, தாங்களோ குள்ளமானவர், உங்கள் காலுக்கு 3 அடி நிலம் கேட்கிறீர்களே, அது எதற்கு பயன்படாதே என்றார். வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து தானத்தை தடுத்தார் அவனது குலகுரு சுக்ராச்சாரியார். கேட்பவருக்கு இல்லை என்று சொன்னால் இதுவரை செய்த தானம் பலனில்லாமல் போய்விடும் என நினைத்தான் மகாபலி. எனவே வாமனருக்கு இடம் கொடுக்க சம்மதித்தான். பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தார். ஓரடியால் பூமியையும் இன்னொரு அடியால் ஆகாயத்தையும் அளந்தார் பெருமாள். 3வது அடிக்கு நிலம் எங்கே என்று கேட்டார். அகந்தை கொண்டிருந்த மகாபலி பணிந்து தலை வணங்கி நின்றான். பகவானே, இதோ என் தலை, இதை தவிர வேறெதுவும் என்னிடம் இல்லை என்றான். பெருமாள் அவனை அப்படியே பூமியில் அழுத்தி தன்னோடு இணைத்து கொண்டார். வாமனர் மகாபலியை பாதாளத்திற்கு அனுப்பும் முன் மகாபலி ஒரு வரம் கேட்டான். வருடத்துக்கு ஒரு முறையாவது தனது தேசத்து மக்களை சந்திப்பதற்கு அருள் செய்யுமாறு வேண்டிக் கொண்டான். பகவானும் மகாபலிக்கு அருள் புரிந்து ஆவணி மாதம் திருவோண நட்சத்திர திருநாளில் இதை நினைவு கூறும் வகையில் கேரளாவில் ஓணம் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகாபலியும் தான் வேண்டிக் கொண்டபடி விழாவில் கலந்து கொண்டு குடிமக்களை வாழ்த்துவதாக ஐதீகம்.